பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய நாகேஸ்வரன் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பிரபாகரன் அவர்களே, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஜெக்சில் அவர்களே, கிளிநொச்சி செயலகத்தினுடைய உதவி திட்டமிடல் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பாண்டியங்குளம் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தனநாயகம் அவர்களே, எங்களுடைய கல்வியலாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, கரைச்சி பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த மாவட்டத்தினுடைய வரலாற்றிலே ஒரு புதிய அத்தியாயத்தையும் ஒரு புதிய சகாப்தத்தையும் நாங்கள் இன்று காண முடிகிறது. நாங்கள் ஒரு அருமையான ஒரு செழிப்பான நூலகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடும் அவாவோடும் இருந்த நிலையில் ஒரு பால்பண்ணை வளாகத்துக்குள் ஆவது எங்களுடைய நூலகத்தை ஆரம்பிக்கலாமா என்கிற பல இயக்கங்களை கொண்டிருந்த சூழலில் இன்று அந்த பால்பண்ணைக்கென்று வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டடத்திற்குள் தற்காலிகமாக வேணும் ஒரு கற்றல் சூழலோடு சேர்ந்த ஒரு நூலகத்தை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நாங்கள் இறைவனுக்கும் அதற்காக உழைத்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்ட கேதீஸ்வரன் உட்பட்ட அதிகாரிகளுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் இந்த கட்டடம் என்பது கூட தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மண்ணை ஆட்சி செய்த காலத்தில் அவர்களுடைய அந்த செழுமை குன்றாத நிர்வாக கட்டமைப்புக்குள் ஆழ்வா பிள்ளை என்கிற ஒரு எங்களுடைய தேசியவாதியால் புலம்பெயர் நாட்டில் இருந்து வந்து இந்த கட்டடம் அவருடைய சொந்த பணத்தின் மூலம் கட்டப்பட்டது. இந்த கட்டடத்திற்கு பலர் பெயிண்ட் அடித்து பல முறை திறந்தார்கள். இதே போல பல கட்டடங்கள் இங்கே முன்னர் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்டு மாறி மாறி திறக்கப்பட்ட வரலாறுகள் இந்த மண்ணிலே இருக்கின்றன. ஆனால் அவ்வாறான ஒரு ஆழ்வா பிள்ளை என்கிற அந்த பெருமனிதனுடைய முயற்சியும் அவருடைய பங்கும் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கின்ற தேசிய பொருளாதாரத்தை நிமிர்த்துகின்ற ஒரு அங்கமாக இருக்கின்ற பால் தொழிலை விருத்தி செய்வதற்காகவே அவரால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பொருள் நிறுவனத்தின் ஊடாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டது. ஆனால் இன்று அது மூலமாக வந்திருப்பது கூட எங்கள் மண்ணிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரலாற்றின் அடையாளம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நினைத்துக் கொள்கின்றேன். ஆகவே இதற்கு பின்னால் கூட பல சரித்திரங்கள் வரலாறுகள் இருக்கின்றன. இதற்கு பின்னால் கூட எங்களிடம் பல ஞாபகங்கள் இருக்கின்றன. அந்த ஞாபகங்களோடு தான் நாங்கள் இந்த இடத்தில் இந்த நூலகத்தை பார்க்கிறோம். நோர்வே நாடு விடுதலை பெற்ற பொழுது 1950களில் அவர்கள் முதலிலே செய்த வேலை ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நூலகங்களை அமைத்தார்கள். நோர்வே மொழியை பரப்பினார்கள். அவர்கள் இருந்த தங்களுடைய மொழி அழிவிலிருந்து காப்பதற்காக நூலகங்களையே அவர்கள் முழுமையாக கை கொண்டிருந்தார்கள். அதே போலதான் எங்களுடைய தேசிய மொழி தமிழை காப்பதற்கும் எங்களுடைய தேசிய அடையாளங்களை நாங்கள் நிமித்தி வைத்திருப்பதற்கும் நாங்கள் இந்த நூலகங்களை மிக முக்கியமான கல்விகளாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே வந்த இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட யாழ்ப்பாணத்திலே நிறுவிக் கொண்ட இந்த கலாச்சார மண்டபம் நூலகம் என்கிற வளாகம் கிளிநொச்சி மண்ணிலே தான் அமைய இருந்தது என்ற செய்தி பலருக்கு தெரியாது. ஆனால் கிளிநொச்சி மண்ணிலே அதற்கு ஒரு தகுந்த இடம் காட்ட முடியாமல் போனவையும் நாங்கள் அவர்களுக்கு அதை சொல்ல முடியாமல் போனவையும் யாழ்ப்பாண நூலகத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு நூலகமும் கலாச்சார மண்டபம் அமைக்க வேண்டிய சூழலை உருவாக்கி கொடுத்தது. ஆகவே நாங்கள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே கல்வி திணைக்களத்துக்கு சொந்தமாக காணி இல்லை. இங்கே இருக்கின்ற ஒரு பொது நூலகம் இல்லை. இந்த மாவட்டத்துக்கு இங்கே ஒரு தமிழ் சங்கத்துக்கு காணி இல்லை. நகரத்தில் இருக்கிற ஒரு கிராம சங்கத்துக்கு காணி இல்லை. இங்கே இருக்கின்ற பல அமைப்புகளுக்கு காணிகள் இல்லை. ஆனால் கடந்த 6 வருடங்களுக்கு மேல் சில சட்டங்களை தங்கள் கையிலே வைத்திருக்கிற காட்டாட்சி செய்பவர்கள் இந்த நிறுவனங்களுக்கான எந்த காணிகளையும் ஒதுக்குவதில் எந்த நிலைகளையும் ஒருவர் எடுக்கவில்லை. இப்படியே நிமிர்ந்து பார்த்தால் அது ஒரு ராணுவ முகாம். வாழை தோட்டங்களோடு ராணுவம் எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. இப்படி நிமிர்ந்து பார்த்தால் பரவி பாஞ்சானோடு இணைந்து மருதநகர் ஒரு பெரிய 2 கிராமங்களை ராணுவம் தன்வசம் வைத்திருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தால் கச்சேரிக்கு பின்னால் ஒரு பெரிய நிலப்பிரதேசத்தை அப்படியே மக்கள் வங்கிக்கு பின்னால் முழுமையாக ராணுவமும் போலீசும் புலனாய்வுத்துறையும் வைத்திருக்கிறது. இங்கே திரும்பி பார்த்தால் இரண்டமடு குளத்திலே இருந்து மலையாளபுரம் வரை தமிழுடைய நீண்ட பிரதேசங்கள் ராணுவ முகாம்களாக இருக்கின்றன. இந்த பக்கம் பார்த்தால் உருத்திரபுரம் வரை பாரிய ராணுவ முகாம்கள் இருக்கின்றன. ஒரு சிறிய நகரமான திட்டமிடப்படாத கிளிநொச்சியிலே எத்தனை ராணுவ முகாம்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. பரந்தல்ல இருந்து பார்த்தால் பெரிய பரந்தல்லே பெரிய ராணுவ முகாம், வட்டக்கச்சியிலே
அரசினர் விவசாய பண்ணியை காவு கொண்டு 120 ஏக்கர்களில் ராணுவ முகாம். எங்களுடைய நிலைமை இதுதான். இந்த மாவட்டம் தன்னுடைய அழகை இழந்து நிற்பதற்கு ராணுவம் இந்த நிலங்களை ஆக்கிரமித்திருப்பதே இங்கு மிக முக்கியமான காரணம். ஆகவே அரசுகள் மாறி இருக்கின்றன, அதிகாரங்கள் மாறவில்லை, அதிலே இருந்த செயல்பாடுகளும் இன்னும் மாறவில்லை. இந்த நிலங்கள் விடுவிக்கப்படாத வரை இந்த மாவட்டம் தன்னுடைய சரியான இயல்பு நிலையை பெற முடியாது என்பதுதான் இங்கு மிக மிக முக்கியமானது. பரவிப்பாஞ்சான் என்கிற சொந்த கிராமத்திற்குள் எங்களுடைய மக்கள் இன்னும் போக முடியவில்லை. இதில் இருக்கின்ற பல காணிகளை சொந்த காணியிலே 40-50 வருடங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்கள் இருக்க எங்கோ இருந்து வந்த அமைப்பாளராக இருந்தவர் தர்மஸ்ரீ என்பவர் கூட சில காணிகளை ஆக்கிரமித்து அட்டகாசம் செய்கின்ற நிலைமைகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் இந்த ஏற்கனவே ஒரு கலாச்சார மண்டபம் இந்த மண்ணிலே இருந்தது. மறைந்த அமைச்சர் சந்திரசேகர் அவருடைய நிதியிலே 6 மில்லியன் ரூபாய் நிதியிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான கலாச்சார மண்டபம் இருந்தது. அந்த கலாச்சார மண்டபம் தமிழ் மக்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்று திரும்ப வருகிற பொழுது கூட அந்த மண்டபம் இருந்தது. ஆனால் அதன் பிற்பாடு ராணுவத்தால் அடியோடு தகர்த்தெறியப்பட்டது. அந்த நிலம், அதற்கு பின்னால் இருக்கிற நிலத்தை இப்பொழுது ஒருவர் வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேல் தான் பிடிப்பதற்கு முயற்சிக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கின்ற பல அமைப்புகளுக்கு, பல சொந்த நிறுவனங்களுக்கு ஒரு அழகியல் கல்லூரியை நிறுவுவதற்கு அல்லது ஒரு பாடசாலையில் ஒரு நூலகத்தை நிறுவுவதற்கு காணி இல்லாத நிலைமை இந்த கிளிநொச்சி மண்ணிலே காணப்படுகிறது. ஏற்கனவே சிடிபிக்கு இருந்த 10 ஏக்கர் நிலத்திலே சந்தை போக நிதியை யாருடைய கேள்வியும் இல்லாமல் யூடிஏ பெரிய ஒரு நினைவாலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இந்த நகரத்தை யார் திட்டமிடுகிறார்கள்? கிளிநொச்சி நகரத்தை திட்டமிடுவது யார்? 1-2 பேரால் இந்த நகரத்தை திட்டமிட முடியாது. கிளிநொச்சிக்கான ஒரு முகாமைத்துவ குழு இருக்க வேண்டும், மக்கள் பிரதிநிதிகள் அதில் இருக்க வேண்டும், அதில் இருக்கின்ற இந்த மாவட்டம் சார்ந்த புலமையாளர்கள் இருக்க வேண்டும், அவருடைய அறிவாளிகள் இருக்க வேண்டும். இவருடைய எல்லோருடைய கூட்டு மொத்த சிந்தனை தான் இந்த மாவட்டத்தினுடைய அழகை தீர்மானிக்க வேண்டும். கிளிநொச்சி குளத்திலே 6 அடிக்கு மேல் சேர் இருக்கிறது. அந்த சேரை வாரி எடுத்து கிளிநொச்சிக்கு அருகிலே இருக்கிற வயல் பக்கமாக இருக்கிற பள்ளத்தை நிரவினால் ஒரு அழகிய பூங்காவை அமைக்க முடியும். ஆனால் அதனை திட்டமிடுவதற்கோ செய்வதற்கோ எங்களிடம் நிதி இல்லை என்ற காரணங்களால் அவை இன்றும் கிடப்பிலே இருக்கிறது. ஒரு கரைச்சி பிரதேச சபைக்குரிய நூலகம் என்றுதான் நாங்கள் இன்று இதனை பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வருடங்களில் அதற்குள் இது ஒரு நகர சபைக்குரிய நூலகமாக மாறும். ஆகவே இது கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய நூலகம், இது ஒரு பொது நூலகம். யாழ்ப்பாணம் என்று கேட்டால் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் நூலகம், யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம். யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களை இவ்வாறு தான் நாங்கள் காட்டுகிறோம். கிளிநொச்சி என்று கேட்டால் எங்களுடைய அடையாளம் என்ன? இரண்டமடு குளத்தை தவிர நாங்கள் எதை சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். ஆகவே கிளிநொச்சி மண்ணுக்கான அடையாளங்களை நிறுவுவதில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற புலமையாளர்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அது எங்களிடம் அந்த சிந்தனை வறட்சி மிக கூடிய அளவிலே இருக்கிறது. அதனை மாற்றி அமைத்து இந்த மாவட்டத்தினுடைய பல பக்கங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் இந்த நூலகம் ஒரு தொடக்கமே தவிர இதுதான் நிரந்தரமானதாக நான் கருதவில்லை. காரணம், இது ஒரு பால் பண்ணைக்குரியது. அவர்கள் இதை எதிர்காலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் நிறையவே இருக்கிறது. நாங்கள் அதற்கு எதிர்வாதம் புரியக்கூடிய சூழல் கூட இல்லை. கிளிநொச்சி மாவட்டம் ஒரு மிக கூடிய அளவில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பிரமாண்டமான நூலகத்தை, அது இன்று யாழ்ப்பாணத்தில் இருப்பது போல என்று நான் சொல்லவில்லை, அதைவிட மிக கூட நல்ல வகையிலே ஆசியாவிலே ஒரு தரமான நூலகமாக நாங்கள் கட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான உதவி செய்வதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள். முல்லைத்தீவில் அல்லது கிளிநொச்சியிலே உங்களுக்கு ஒரு நூலகத்தை 1000 மில்லியன் ரூபாய்களுக்கு இந்திய பணத்தில் 1000 மில்லியன் ரூபாய்க்கு கட்டி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற நிறுவனங்கள் கூட இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு நிலத்தை காட்டக்கூடிய அளவில் எங்களிடம் இல்லை. இதுதான் எங்களுக்கு இருக்கிற வறட்சி. ஆகவே இந்த நிலைமைகளை சரியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் புரிந்து கொள்வார். காரணம், இன்று எங்களுடைய நூலகம் இருந்த பட்டண சபை ஒட்டிக்கோ மைதானத்துக்கு அருகிலே இருக்கிற கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி ராணுவத்தின் வசம் இருக்கிறது. அதற்கு அருகிலே இருக்கின்ற யோகர் சுவாமிகளுடைய திருவடி நிலையம் சமாதி இன்றும் ராணுவத்தினுடைய கரங்களிலே இருக்கிறது. நாங்கள் தமிழர்களுடைய வரலாற்றிலே போற்றப்படுகின்ற ஒரு சித்தர், ஈழத்து சித்தர் யோகர் சுவாமிகளுடைய அந்த திருவடி நிலையத்தை கூட எங்களால் சென்று வணங்க முடியவில்லை. அருகிலே கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு ஒதுக்கப்பட்டு யுனாப் நிறுவனத்தால் 3 கட்டிடங்களுக்கு அத்திவாரம் போடப்பட்ட அடி அத்திவாரங்களோடு நிலம் இருக்கிறது. அது ராணுவத்தின் வசம் இருக்கிறது. ஆகவே இந்த நகரம் திட்டமிடப்பட வேண்டிய பல காரியங்கள் ராணுவத்தின் கோர பிடிக்குள், கிடுக்கு பிடிக்குள் இருப்பதால் நகரம் நகரமாக உருவாக முடியாமல் சிதறி போய் இருக்கிறது என்பதுதான் இங்கு உண்மையானது.
முடியாது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த ராணுவ அமைப்புகள் போல கொழும்பிலே உங்களால் காட்ட முடியுமா, அல்லது கண்டியில் காட்ட முடியுமா, அல்லது வேறு எந்த ஒரு மாவட்டத்திலாவது அனுராதபுரத்திலாவது இப்படியான சுத்திவர ராணுவத்துக்குள் மையப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நகரத்தை எங்காவது காட்ட முடியாது. ஆகவேதான் கிளிநொச்சி அவ்வாறு வைத்திருக்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும், இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். மாறினால்தான் கிளிநொச்சியுடைய மாற்றங்கள் ஏற்படும். மிக முக்கியமாக இங்கே நூலகங்களோடு ஆசிரியர் பற்றாக்குறை என்பது கூட எங்களுடைய அறிவிட்டம் சொன்னார், மிக உண்மையானது. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். புத்தம் நடந்த காலத்தில் செஞ்சோலையில் கூட கிட்டத்தட்ட கணித விஞ்ஞான பிரிவுகளிலே படிக்கக்கூடிய அந்த காலத்தில் பொறுக்கி எடுக்கப்படக்கூடிய எங்களது குழந்தைகள் அந்த செஞ்சோலையிலே காவு கொள்ளப்பட்டார்கள். இன்று அவர்கள் இருந்திருந்தால் இந்த மண்ணிலே கணித விஞ்ஞானத்துக்கான பற்றாக்குறைகள் இந்த மண்ணிலே தீர்க்கப்பட்டிருக்கும். அதனை விட யுத்தம் காரணமாக பல இளைஞர் யுவதிகள் போரிலே மடிந்தார்கள், போராளிகளாக மடிந்தார்கள். அவர்கள் இருந்திருந்தால் இந்த மண்ணிலே இன்று அவருடைய எங்களுடைய கல்வித் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். இன்று பல அங்கங்களை இழந்த, தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்த பல போராளிகள், அதனை விட போராளிகளாக இருந்த கணித விஞ்ஞான வர்த்தக துறைகளிலே படித்தவர்கள், நல்ல பெறுபவர்களை சாதாரண தரத்திலும் வைத்திருக்கிறார்கள், உயர்தரத்திலும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேலைக்கு விண்ணப்பம் செய்கிற பொழுது மாகாண சபையால் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிற பொழுது, 35 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர்கள் 41 வயதை தாண்டி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக நேற்றைய தினம் கூட ஒரு கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திலே கல்வி அமைச்சரையும் கல்வி செயலாளரையும் இங்கிருந்து சென்ற ஆசிரியர்கள் பூட்டி விடுகிறார்கள், தங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றம் தரவில்லை என்று. நேற்று வேரவில் பகுதியிலே பெற்றோரும் மாணவர்களும் பாடசாலையை பூட்டிவிட்டு தெருவிலே குந்திக் கொண்டிருக்கிறார்கள், கற்பிப்பதற்கு ஆசிரியர் இல்லை. கிராஞ்சியிலே 420 மாணவர்களுக்கு 7 ஆசிரியர்கள் மட்டும் இருக்கிறார்கள். வேரவில் அப்படி, ஏபுரம் அப்படி, பன்னேரிக்குளம் அப்படி. எப்படி என்னுடைய மாவட்டத்தில் கல்வியை பற்றி எங்களால் சிந்திக்க முடியும்? இங்கே மதிப்புமிக்க கோட்ட கல்வி பணிப்பாளர் கூட இந்த இடத்துல இருக்கிறார். ஆகவே கல்வி பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டுமானால் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கணித விஞ்ஞானம் படித்த, கலை வர்த்தகம் படித்த பல பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அதனை விட 41 வயதை கடந்த தாங்கள் இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த காரணத்தால் வேலை வாய்ப்பு இழந்து எந்த வேலைக்கும் போக முடியாதவர்களாக பலர் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இவர்கள் பற்றிய ஒரு புதிய சிந்தனையை மாகாண சபை ஊடாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். அது ஒரு மாற்றத்தை தரும். இந்த இடங்களிலே, அது கிளிநொச்சிக்கு மட்டுமல்ல, முல்லைத்தீவு, வவுனியாவின் வடக்கு, மடு, வடமராட்சி கிழக்கு, இந்த பகுதிகள் இவ்வாறான பாதிப்புக்குள்ளான பகுதிகள். ஆகவே இவற்றுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிலைமைகளோடு இந்த சூழல்களை நீங்கள் மிக மிக கவனத்திலே எடுப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நாங்கள் ஒரு விருந்தினராக அவரை அழைத்திருக்கிறோம். அவர் நினைத்திருப்பார், நான் வந்து இங்கே சரஸ்வதியோடு சேர்ந்து ஒரு நூலகத்தை தானே திறக்கிறேன் என்று. ஐயா அவர்கள் எங்களுக்குரியவர். ஆகவே எங்களுடைய நீதியரசர், எங்களுடைய முதலமைச்சரிடம் எங்கள் மக்கள் சார்பாக, எங்களுடைய இளமை சார்பாக உடன் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த ஒரு மாவட்டத்துக்கும் இல்லாத நெருக்கடிகளும், எந்த ஒரு மாவட்டத்துக்கு இல்லாத ராணுவ முஸ்தீவுகளை அதிகமாக கொண்டவர்கள் நாங்கள். அந்த ராணுவ கிடுக்கு பிடிக்குள் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு மூல காரணம். இந்த இதில் இருக்கின்ற ராணுவ முகாமை எடுத்தால் கூட இந்த இடத்திலே கச்சேரியை முழுமையாக கொண்டு வர முடியும். இப்ப இருக்கிற கச்சேரியை முழுமையாக பிரதேச சபையிடம் ஒப்படைத்து ஒரு நல்ல பொது நூலகத்தை அந்த இடத்தில் கட்டுவோமானால், ஒரு பிரமாண்டமான நூலகத்தை, அது இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெரிய அளவை தரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்ப ஏசி குளிர்ப்பவர் நினைக்கிறார் அதிலே இருக்கிற கலாச்சார மண்டபத்தை இடிக்க வேண்டும் என்று, அதிலே தான் தாவரம் வளர்ப்பதாக அவர் நினைக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் எதையும் நினைக்க முடியவில்லை. ஆக இது மாற்றங்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கூடாக வர வேண்டும். வந்தால் இன்னும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு, மதிப்புக்குரிய இந்த சூழலிலே இது ஒரு புதிய அத்தியாயம், இது ஒரு தொடக்கம். ஆனால் இந்த கட்டிடம் எங்களுக்கு நிரந்தரமானதல்ல. இங்கே எங்களுடைய கால்நடை வளர்ப்பு ஊட்டுற சங்கத்தின் தலைவரும் இங்கே இருக்கிறார். அவர் இந்த நேரம் என்னை கருவியே பார்க்கிறார். ஏனென்றால் இது தங்களுக்குரியதை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்ற உணர்வு அவரிடம் இருக்கிறது. மன்னித்துக் கொள்ளுங்கள். 2-3 வருடங்களில் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு நல்ல இடத்தை தெரிவு செய்வோம். நல்ல ஒரு பிரமாண்டமான கட்டிடத்தை எங்களுடைய வடக்கு மாகாண முதல்வர் இருக்கிற பொழுது நாங்கள் ஒரு நல்ல நூலகத்தை திறந்து உங்களிடம் இதனை கையளிப்போம். அதுவரை இது ஒரு நல்ல நிலையில இயங்குவதற்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.